ஆ பரவாயில்லையே சாய், மணி 3 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆகிட்ட. அம்மா அடி எவ்வளோ கூட்டம். என்ன பார்த்தியா? இதுதான் கல்யாண மண்டபம், கல்யாண மேடை. அந்த 2 பேர் யாருன்னு தானே கேட்குற? அந்த ஒருத்தர் இருக்கார்ல பட்டர் தான் சிவபெருமான், தொப்பி மாதிரி வச்சிருக்காரு பாரு. இந்த பக்கத்தில் இருக்கவர் தான் மீனாட்சி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவாங்க. சிவபெருமான் கையிலிருந்து எடுத்து அதை அப்படியே அம்பிகையினுடைய கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. திருமணம் எல்லாம் அருமையாக நடக்குது. சரி சாமியை கும்பிட்டுட்டு அங்கே போய் பந்திக்கு முந்தி சாப்பிட்டு வந்துடுவா. ஏன்னா இந்த பிரசாதம் கிடைக்கிறது சாதாரணம் இல்லை. போவோம். வணக்கம். சித்திரை திருவிழா தொடங்கி இன்றைக்கு 10ஆம் நாள் திருநாள். இந்த 10ஆம் நாளிலே என்ன சிறப்பு என்றால், இன்றைக்குத்தான் மதுரை விழாக்கோலமாக மணக்கோலமாக காட்சி தருகிற பெருமையை காணுகிறோம். சமணர்கள் மதுரையை தங்களுடைய கைவசத்திலே வைத்திருக்க, மன்னன் கூன்பாண்டியன் உட்பட சமண மதத்திலே இருக்க, இதை மாற்றுவதற்காக மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை திருஞான சம்பந்தப் பெருமானை சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வரவழைக்கிறார். அப்படி வருகின்ற எம்பெருமான் இங்கு வந்து தன்னுடைய அருஞ்செயல்களால் தமிழுக்கும் சைவத்திற்கும் பெருமை கூட்டுகிறார் இறையருளால். துறவு மேற்கொண்டு வாழ்க்கையை சிறப்படைய செய்வது ஒரு வகை. ஆனால் அனைவரும் துறவியாகிவிட்டால் இந்த உலகம் என்ன ஆகும்? இல்லறம் தேவைதானே. அந்த இல்லறத்தின் இனிமைக்கு முதல் படி எது? திருமணம், கல்யாணம். நம்ம வீட்டில் நடந்தால் கல்யாணம், கோயிலில் நடந்தால் திருக்கல்யாணம். இது ஆண்டுதோறும் நடக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டுதோறும் நடந்தால் தானுங்க நமக்கு எதுவுமே நினைவாக இருக்கும். தீபாவளியை தான் போன வருஷம் கொண்டாடினில்ல, இந்த வருஷம் என்ன அப்படி கேட்கக்கூடாது. இந்த ஆண்டும் புதிது, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிறார் பாரதி. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அந்த நிகழ்விலே இருக்கின்ற பெருமைகளை பார்க்கின்றோம். மலையத்துவசனுடைய மகளாக பிறந்த தடாதகை பிராட்டி எம்பெருமாட்டி, நெருப்பிலே தோன்றிய மீனாட்சி, தன்னுடைய தாயாகிய காஞ்சனமாலையால் வளர்க்கப்பட்டு பாண்டிய இளவரசியாக பெருமைகள் உடையவளாக இந்த அரசி காட்சி தருகிறாள். பட்டாபிஷேகம் ஏற்கிறாள், திக்விஜயம் செய்கிறாள், சிவபெருமானை காணுகிறாள், நாணுகிறாள், மணக்கோலம் பூணுகிறாள். அந்த மணக்கோலம் பூண்ட எம்பெருமாட்டி மணமேடையிலே அமர்ந்திருக்க, எம்பெருமான் சுக்கநாத பெருமான் தன்னுடைய வழக்கமான வடிவத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு மணமகனாக வந்து சேர, அப்பர் சுவாமிகள் கேட்பது போல, எம்பெருமானே, இன்றைக்காவது இந்த திருமண நாளிலாவது நீர் மணமகனுக்குரிய உடை தரித்தீரா அல்லது எப்போதும் போல புலித்தோள்தானா என்று மணமகனுடைய தோழர்கள் கேட்பதைப் போல கேட்கின்றார் ஒரு பாடலிலே. இங்கே எம்பெருமான் எந்த மாதிரியாக வருகிறார், என்ன மாதிரியான அழகோடு வருகிறார். இங்கு எம்பெருமான் வருகின்ற அழகை பரஞ்சோதி முனிவர் எப்படி காட்டுகிறார் தெரியுமா? சடைமறைத்து கதிர்மகுடம் தரித்து வருகிறார். இதோ பாடலை பாருங்கள். சடைமறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் குன்றையும் தார் தணந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக களனகற்றி மாணிக்கச் சுடற்பூன் ஏந்தி விடைநிறுத்தி கையிலெடுத்து வழுதி மருமகனாக்கி மீனநோக்கின் மடவரலை மணந்துலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். இத்தகைய பெருமையோடு மணமகன் வர, மணமகள் மீனாட்சி வருகிறார். அதிகாலையிலேயே இன்றைக்கு புறப்பட்டு வலம் வந்த பிறகு அவர்கள் வருகிறார்கள். இந்த திருமணத்தை காண்பதற்கு எப்படி திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமானுடைய திருமணத்தை காண்பதற்கு தேவலோகத்தைச் சேர்ந்த அத்தனை பெருமக்கள் வந்தார்களோ, அதுபோல இங்கே திருப்பரங்குன்றத்திலிருந்து பவளக்கணிவாய் பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த திருமணத்தை காண வருகிறார்கள். இதில் என்ன சிறப்பு என்றால், நம்முடைய இல்லங்களிலே திருமண புகைப்படங்களை பார்க்கிற போது குழந்தைகள் வெகுளியாக கேட்கும், அப்பா நான் எங்கப்பா காணோம், அம்மா நீ மட்டும் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைகள் தன்னுடைய திருமணத்தை காணவில்லையே என்று ஏங்கி நிற்கும்போது பெற்றோர்கள் சிரிப்பார்கள். இப்படியான நிகழ்வை நாம் வீடுகளிலே பார்க்கிறோம். ஆனால்
இறை திருமணத்திலே ஒரு சிறப்பு என்ன என்றால், தன்னுடைய தாய் தந்தைக்கு நடக்கின்ற அந்த திருமண நிகழ்வை காண்பதற்கு முருகப்பெருமான் வருவதும், பவளக்கனிவாய் பெருமாள் உடன் வந்து சகோதரனாக இருந்து திருமணத்தை நடத்தி வைப்பதுமான காட்சியை பார்க்கிறோம். அதனை எப்படி செய்து காட்டுவார்கள் என்றால், ஒரு அர்ச்சகர் மீனாட்சியினுடைய வேடம் போட்டு நிற்பார், மற்றவர் சொக்கநாதர் வேடம் போட்டிருப்பார். அந்த திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து அவர்களுடைய அந்த திருவடியில் வைத்து அதனை நிகழ்த்தி காட்டுவார்கள். சரி, திருமணம் முடிகிறது என்றால் இந்த திருமணத்தை காண வந்த பெருமக்கள் எல்லோரும் செய்கின்ற அந்த செயல்பாடு என்ன என்றால், அது அற்புதமான காட்சி. நான் நேர்முக வர்ணனையும் பண்ணி கொண்டிருக்கிறேன், நம்முடைய தொலைக்காட்சியிலும் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் நான் பார்க்கிற காட்சி என்ன தெரியுங்களா? அத்தனை பேர் வந்திருப்பவர்களெல்லாம் 4 மணிக்கே வந்து அமர்ந்திருப்பார்கள். தங்களுடைய அந்த மாங்கல்யத்தை, பழைய மாங்கல்யத்தை மாற்றி கோவிலில் தரப்படுகிற மங்களகரமான அந்த பொருள்களோடு சேர்ந்த மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். அங்கே திருமாங்கல்யம் எம்பெருமாட்டிக்கு சூட்டப்படுகிற போது இங்கு இவர்கள் அதை தங்களுடைய கைகளிலே மாற்றுகிற காட்சியை பார்க்கலாம். திருமணத்துக்கு வந்திருந்தவர்களை வரவேற்று நேர்முக வர்ணனை பண்ணுவதோடு பிறகு வந்தவர்களை பசியோடு அனுப்பலாமா? ஒருபோதும் செய்ய மாட்டார். கல்லுணில் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவேனும் தருகின்ற எம்பெருமான் இங்கு இவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறார். அது எப்படி? மணமகளாகி மீனாட்சி கேட்டாராம், மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒருவர் வரவில்லையே, உணவு நிறைய இருக்கிறதே, என்ன செய்யலாம்? உடனே சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களில் ஒருவராகிய குண்டோதரனை அனுப்ப, குண்டோதரன் இருந்ததெல்லாம் உண்டு முடித்ததோடு பண்டகசாலையில் இருந்த பொருள்களையும் உண்டு முடித்து விட்டான். அரிசி, பருப்பு, காய்கறி, இலை என்று. தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் தண்ணீர் என்று கத்த சிவபெருமான் கைவை என்று சொல்ல, கைவை வைகையாக மாறி அது உருவெடுத்தது. அப்படி எம்பெருமானால் உருவாக்கப்பட்ட நதி வைகை நதி என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதோ திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு படைக்கப்படுவதற்கான இடமாக சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே எல்லோரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்காரர்கள் என்பது போல போட்டி போட்டுக்கொண்டு சமையல் செய்து கொண்டும் வருகிறவர்களுக்கு விருந்துபச்சாரம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். வாருங்கள், நாமும் சென்று அந்த விருந்திலே கலந்து கொள்வோம். ஆலவா என்னலும் அங்கையர் கன்னியும் மணவிழா ஏற்கின்ற இந்த நாளில் இந்த காட்சியை காண மதுரையை சார்ந்த பெருமக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கின்ற மக்களும் காணொளி மூலமாகவும் காணலாம், நேரடியாகவும் வந்து காணலாம். வந்திருக்கின்ற அனைவரும் இந்த அழகிய காட்சியை கண்டு மகிழ்வதோடு இருந்து விருந்தறிந்து செல்ல வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆம், விருந்தருந்துவதோடு மணமக்களுக்கு மொய் செய்கிற காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். நாம் என்ன இறைவனுக்கு செய்வது என்று நினைப்பீர்கள், அது நாம் செய்கின்ற நேர்த்திக்கடன் போல இருக்கும். சரி, நிறைவாக என்ன செய்யலாம்? எல்லா திருமண வீட்டிலும் மணமக்களை வாழ்த்துவோம். இங்கு மட்டும் மாற்றாக மணமக்களிடத்தில் ஆசி பெற்று கொண்டு செல்வோம். ஆம், மணமக்கள் நம்மை வாழ்த்தட்டும், நாம் வாழ்வோம். நம் வீடுகளிலும் இது போன்ற மணவிழாக்கள் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருவோம். வாருங்கள், போவோம். நல்ல விருந்து காத்திருக்கிறது. திருக்கல்யாணத்தன்று இரவு எம்பெருமாட்டியாகிய மீனாட்சி ஆனந்தராயர் போப்பல்லாக்கிலும் எம்பெருமானாகிய சொக்கநாத பெருமாள் யானை வாகனத்திலும் தங்கபாரி என்று அதனை அழைக்கிறார்கள் 4 வீதிகளிலும் வீதி உலா வருவார்கள். அதனையும் நாம் கண்டு மகிழ்ந்து இறைவனை வழிபடுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். மறந்து வந்து ஆடியால பாரு தேர் திருவிழா. வணக்கம், ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.